அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். ஐயா பொங்கல் வாழ்த்துக்கள் முன்னிட்டு உங்களுக்கு வந்து கரும்பு கொடுக்குறாரு, உங்களுக்கு எல்லா வாழ்த்துக்கள் சொல்றாரு. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கணும், உண்மையா இருங்க, எல்லாம் நல்லா இருக்குங்க. நான் தைரியமாறு தைரியமாறுன்னு சொல்லுவேன். நீங்க தைரியமாவே இருப்பீங்க. எல்லாரும் முன்னாடி சொல்லாங்களா? நான் தைரியமாக இருக்கிறேன், நான் தைரியமாக இருக்கிறேன், நான் தைரியமாக இருக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. பொருட்சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், பொருட்சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், ஹலோ பிரதர், எங்க இருந்து வரீங்க? நான் மேடம் சார். மேடம் சூப்பர். சொந்த ஊர் தேனி. ஓகே, நீங்க எத்தனை நாளா சாப்பிட்டு இருக்கீங்க? இங்க வந்து நான் ரெகுலரா இந்த சைடு போனாலும் எனக்கு கிண்டியில் ஆஃபீஸ். ஓகே, இந்த மதிய டைம் நான் வந்தாலும் சைடு வந்தாலும் அந்த டைமை பார்த்து வச்சுருவேன். வந்துட்டு 3 வேளையும் வெயிட் பண்ணுவாங்க. 3 வேளையும் பார்த்துருக்கேன். நம்ம ரெகுலரா மதியம் வந்து நல்லா சாப்பிட்டுருக்கோம். மன திருப்தியா இல்லைன்னு சொல்லாம உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கிங்க, வேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. எல்லாம் பண்ண தேவையில்லை. மனசார ஒரு சில டைம் வந்து ஆனா மனசு இதே மாதிரி 4 பேர் இருக்கும். இன்னைக்கு சம்பளம் வர்றதுனால அந்த மாதிரி டயத்துல என்ன பண்ணுவேன், சாப்பிட்டோம். நம்ம ஏதாச்சும் முடிஞ்ச நம்மளால ஃபுல்லா பண்ண முடியாது. அந்த கடை கொடுக்குற அன்னைக்கு நம்ம தானம் நல்ல பண்ணலாம். இது வந்து நல்லா செய்யணும். விஷயம் பார்க்கும்போது என்ன பண்ணலாம், நம்ம சாப்பிடலாம். இது மாதிரி இல்லாதவங்களும் இன்னைக்கு 500 பேருக்கு வந்து கரும்பு நான் சாப்பிட்டேன். அதாவது சும்மா ஏதோ கடமைக்குன்னா யாரும் பண்ணாம அவங்களால எப்படி பண்ண முடியும், எந்தெந்த வேலையெல்லாம் சிறப்பா பண்ண முடியுமோ அதை இப்ப பொங்கல் விழா எடுத்து வர்றவங்களுக்கு கரும்பம் கொடுத்துருக்காங்க. கரும்பம் பாருங்க யாருக்குமே இல்லைங்க. ஆமா, சும்மா வாங்கிட்டு போங்க, இதெல்லாம் இல்ல கேட்கறவங்க இதெல்லாம் எந்த முறையுமே சொல்ல முடியாது. இப்ப ரீசெண்டா வச்சிருந்தாங்க. ரீசெண்டா என்ன பண்ணிட்டேன் நானு, ஒரு வாழை வச்சு அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட 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 தெய்வம், அருட்ஜோதி தெய்வம்
என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருஞ்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். ஹாய் பிரதர், உங்க நேம் என்ன? எங்க இருந்து வரீங்க? ரிலேட்டிவ் மதுரை. மதுரை. ஓகே, இங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க. ஓகே, இது எப்படி ஃப்ரீ ஃபுட் எப்படி நல்லா டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, அது எதுவும் சாப்பிடுவேன். என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இது வள்ளல் இல்லம் சார்பாக 3 வேளையா சாப்பாடு போடுறோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எனக்கு சொந்த ஊர் தேனி. சரிங்க. இப்ப நாமளே கோயிலோட சன்மார்க்கம் தான் இருக்கும். மாசமா இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். 6 மாசம் தொடர்ந்து நம்ம வரல. நம்ம 3-4 வருஷமா அப்போ வரும்போதெல்லாம் சாப்பிட்டு போவோம். நன்றி 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 நன்றி. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. ஹாய் பிரதர். எங்க இருந்து வரீங்க? நான் இங்க ஆதமாக்கம் இந்த பக்கம் தான். சூப்பர் சூப்பர். ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை நாளா பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ இங்க வந்து கிட்ட 4 months ஆகுது. ஒரு 2 months சாப்பிடுறேன். ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்றாங்களா? நல்லா இருக்கு. இன்னும் நல்லா இருக்கு. ஏழை மக்கள் வந்து சாப்பிட்டு இந்த கடவுள் கும்பிட்டு இன்னும் நல்லா இருக்கு. இன்னைக்கு கரும்பு கொடுக்குறாங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த பொங்கல் குஷன் சர்வ் பண்றாங்களா? ஓகே ஓகே. சாப்பிட்டு வயிறார வாழ்த்து இன்னும் நல்லா இருக்கு. ஃபுட்டு குவாலிட்டியா இருக்கு. நான் டெய்லி சாப்பிடுறேன் இங்க. 3 வேளை போடுறேன். அது ஆமா, உண்மையாவே காலைல பொங்கல் போடுவாங்க, மதியானம் சாப்பாடு, நைட்டும் இதே சாப்பாடு. ஃப்ரெஷ்ஷா இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். சாம்பார், ரசம் எல்லாமே நல்லா இருக்கும். குடுக்குறவங்க எப்படி குடுக்குறாங்க? கொடுக்குறவங்க ரொம்ப ஒரு அன்பா கொடுப்பாங்க. ஒரு இது அதிகாரம் பண்றது அந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. சாப்பாடு எப்படி? சாப்பாடு டேஸ்டா இருக்கும். லிமிட்டட்லாம் இல்ல, அன்லிமிட்டட். எத்தனை வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். ஓகே, இன்னைக்கு கரும்பு கொடுத்துருக்காங்க, இதை பத்தி ரொம்ப ஹாப்பி. வீட்டுல ஃபேமிலில இருந்து கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம் கரும்பு கொடுத்ததுக்கு. ஓகேங்க. பாடிய நல்ல வள்ளல் இல்லம் பத்தி சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு தெரியுது? கரும்பு கொடுக்குறாங்க. வள்ளல் அந்த நிர்வாகம் சிறப்பா போயிட்டு இருக்கு. ஏழை எளிய மக்கள், ரொம்ப இல்லாதப்பட்டவங்க, குளத்து வேலை செய்யறவங்க, வெளியில வந்து பிச்சை எடுக்கிறவங்க, இல்லாதப்பட்டவங்க எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும். அது இல்லாத வந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க மக்கள் வந்து எங்க இருக்கிறீங்களா, வேளச்சேரி, இந்த சைடு ஆலந்தூர், எல்லா பகுதியில் உள்ள மக்கள் எப்படி சர்வ் பண்றாங்க? நல்ல விதமா சர்வ் பண்றாங்க. எல்லாரும் வராங்க. முகம் கோணாம, ஒரு கோபம் இல்லாம ஒரு பரிமாறுறது மிக மிக அற்புதம், பெஸ்ட். இன்னைக்கு 500 பேர் கரும்பு கொடுக்குறாரு. இதை பத்தி ஒப்பீனியன் என்ன? புத்தாண்டு இனிப்புடன் கரும்பு கொடுக்கறது அது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. அது இல்லாத வந்து இலவசமா தான் கொடுக்குறாங்க. இலவசமா தான் கொடுக்குறாங்க. அது முன்னாடி ஒரு பெரிய விஷயம். வருஷப்பிறப்பு அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டு 50 ரூபா கையில கொடுத்தாங்க. அதுல நானும் வாங்கினேன். நிறைய பேர் பலன் அடைஞ்சாங்க. யாருக்கும் இல்லைன்ற பாகுத்தறிவு நிலை இல்லை. சித்தர் நல்லூர் உளத்தமர்ந்தார்
എന്തരമുട്കൊണ്ട ഞാന് സുന്ദരരെന്മന വാഴരെല്ലാം ചെയ്വല്ല സിത്തർ നല്ലൂർ ഉളത്തമർന്നാർ മന്ദിരമാമന്ത്രിലിംഗം തந்த நட